சட்டுன்னு ஒரு சமையலில் இன்றைக்கி நைட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு கேழ்வரகு மாவில் தோசைங்க. நான் மெஷரிங் கப்பு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு கேழ்வரகு மாவு, 1 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு ரவாங்க. இதை 3ஐயும் தோசைக்கு தேவையான உப்பை சேர்த்து 3 டம்ளர் தண்ணிங்க. எந்த கப்பால் அளக்குறோமோ அந்த பாலே 3 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைங்க. பாருங்கள், மெஷரிங் கப்பால் எல்லாம் அளந்து போட்டுட்டேன். ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த தோசைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டேங்க. இப்போ பாருங்கங்க, இந்த கேழ்வரகு தோசைக்கு ஒரு மீடியம் சைஸ் சின்ன பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கிக்கிட்டேன். கருவேப்பிலைங்க. இது எல்லாத்தையும் இப்போ இந்த மாவில் ஒன்றா கலந்து மாவை நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. தோசையை ஊற்றுறதுக்கு அப்புறமா தண்ணி எவ்வளோ தேவைங்கிறத ஒரு தோசையை ஊற்றி பார்த்துட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துப்போங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேழ்வரகு தோசைக்கு ஒரு காரமான ஸ்பைசி சட்னி, ரோசாப்பூ சட்னிங்க. ஒரு 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி இதோட ஊற வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளிங்க. இது எல்லாத்தையும் அப்படியே நல்லா பச்சையாக அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியது. பாருங்கங்க, பெருங்காயம், உப்பு, 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேங்க. தித்திப்புக்காக இல்லை, அந்த காரம், புளிப்பு, உப்பு எல்லாத்தையும் தூக்கி கொடுக்குங்க. அதுக்காக தான் அதை சேர்த்து. பாருங்கங்க, 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு கருவேப்பிலைங்க. இதெல்லாம் தாளிச்சிட்டு கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த சட்னியை இதோடு அப்படியே சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்கங்க. இந்த ஒரு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் தோசையோடு இந்த சட்னியோடு உங்களுக்கு சர்வ் பண்ணுறேங்க. நான் இப்போ பாருங்கங்க, நல்லா இந்த தோசை மாவை ஒவ்வொரு தோசையும் ஊற்றுறதுக்கு முன்னே இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கல் ஃபுல்லாக பெருசாக நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடி சுடுங்க. இந்த பாருங்கள், ஏற்கனவே ஒரு தோசை ஊற்றிட்டேன் பாருங்கள். நல்ல சூப்பரான அருமையான ராகி தோசை அண்ட் ரோசாப்பூ சட்னிங்க. அடி தூளுங்க. அல்லி தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.